வணக்கம். உலகெங்கிலும் உள்ள ஜோதிட ஆர்வலர்களே, ஜோதிட அபிமானிகளே, ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்த்தனி குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லெத்தேதே ஜென்ம பத்திரிகா. பாடறியேன் படிப்பறிவியேன் பள்ளிக்கூடம் தான் அறியேன், ஏடறியேன் எழுத்தறியேன் இலக்கணமும் நான் அறியேன். மாதா பிதா குரு அருளாலும் பஞ்சபூதங்களின் துணையுடனும் நவகோள் உடனும் மற்றும் குரு ஆசியுடன் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்தி இன்றைய பதிவில் நாம் பார்ப்போம். பெண் ஜாதகம். ரோகிணி 4ஆம் பாதம், வயது 42, சந்திர திசை பிறந்து இருக்கிறார். இவருடைய நட்சத்திரம் என்று எடுத்துக்கொண்டால் ரோகிணி 4. நட்சத்திர அதிபதி சந்திரன், ராசி அதிபதி சுக்கிரனுக்கு உடைய சமம் வளமாகவே இருக்கும். தத்துவ ஞானம், யூகம், நீண்ட பிரயாணம், வீரதீரம், தாய்மாமனுக்கு தோஷம். மற்றபடி அடுத்தபடியாக சந்திர திசையில் 9 மாதம் இருப்புடன் பிறந்துள்ளார். முதல் திசை சந்திர திசை 9 மாதங்கள், அடுத்து 7 வருடங்கள் செவ்வாய் திசை, அடுத்து ராகு திசை 25 வயது 9 மாதம் வரை, 3வது திசையாக ராகு திசை, 4வது திசையாக குரு 16 ஆண்டுகள் 41 வயது 9 மாதம் வரை, 4வது திசையான குரு திசை. இவருக்கு குரு திசை முடிந்து 1 ஆண்டுகள். பொழுது தற்கால வயது 42 வயது 8 மாதம். எனவே இந்த ஒரு ஜாதகருடைய லக்கணம் எடுத்துக்கொண்டால் இவருக்கு லக்கணம் கடக லக்கணம். கடக லக்கணத்தின் சிறப்பு அனைவரும் அறிந்ததே. கடகம், சிம்மம், கன்னியினுடைய சிறப்புகள் அதை பற்றி தெளிவாக கூற வேண்டாம். 24ஆம் தேதி இவர் பிறந்துள்ளார். இதை பின் பகுதியில் என் ஜோதிடத்தை விழாவாரியாக எடுத்து கூற விரும்பவில்லை. ஏனெனில் 24ஆம் தேதி பிறந்தவர்கள் என்னுடைய என்ஜோய பகுதியில் சென்று நீங்கள் பார்த்து கொள்ளலாம். எனவே இந்த என்னுடைய ஜாதகருடைய 24ஆம் தேதிக்கு பகையன் என்று என்னுடைய 3 மற்றும் இவருடைய எதிர் எண் என்று பகையன் மட்டும் நான் கூறுகிறேன். அதிர்ஷ்ட வர்ணம் ஆன்ம நீளம் மற்றும் பச்சை சிவப்பு, ஒத்துக்கொள்ளாத வர்ணம் வெள்ளை, மஞ்சள், ரோஸ். ரத்னம் என்பது அதிர்ஷ்டகரமானது மரகத பச்சை. இவருக்கு ப்ரெஷர், பிக் ப்ரெஷர், ஜேடு அணியலாம், தர்க்வாசம் அணியலாம். இவருடைய சத்து மூளைக்கு தெளிவு ஏற்படும். எனவே இவருடைய ஒத்துக்கொள்ளாதது ஜீரண கருவிகள் மற்றும் இந்த சுக்கிரனுடைய அசுரகுருவனுடைய ஆதிக்கத்தை பற்றி விழாவாரியாக என் ஜோதிடத்தில் சென்று தெரிந்து கொள்ளவும். அடுத்தபடியாக இவருடைய ஜாதகத்தில் உச்சம் பெற்ற கிரகம் சுக்கிரன் 9ஆம் இடத்தில் மீனத்தில் உச்சம் அடைந்து உள்ளது. 3ஆம் இடத்திலிருந்து செவ்வாய் சனியின் பார்வையில் உள்ளது. அடுத்தபடியாக சந்திரன் உச்சம் பெற்றுள்ளது. சூரியன் புதன் இணைவுடன் ரிஷபத்தில் லக்னத்திற்கு 11ஆம் இடத்தில் 11ஆம் இடம் சந்திரன் உச்சம் பெற்றிருக்கிறது சிறப்பு என அனைவரும் கூறுவீர்கள். ஆனால் இங்கு சூரியனுடன் அஸ்தங்கம் பெற்று உள்ளது. லக்னம் சரலக்கணத்துக்கு 11ஆம் இடம் பாதகாதிபதி. அது சுக்கிரனுடைய வீடு. 12இல் ராகு உள்ளது. எனவே 9இல் சுக்கிரன் சுக போகம், குடும்ப பாக்கியம், சிதைவு என மூல நூல்கள் குறிப்பிடுகின்றன. தாங்கள் அதாவது மிகப்பெரிய உடைய அனுபவம் உள்ளவர்கள் மீனத்தில், அதாவது மீனராசியில் உச்சம் பெற்ற சுக்கிரன் சிறப்பு பலன்களை அடைந்ததா என கூறுங்கள் பார்ப்போம். என்னை பொறுத்தவரை, என் அனுபவத்தை பொறுத்தவரை, மீனத்தில் எந்த கிரகமும் சுபிட்சமாக ஒளி பொருந்தியதாக இருந்தாலும் உச்சம் பெற்றிருந்தாலும் நன்மையான பலன்களே தரவில்லை என்பது எனது அபிப்பிராயம், அனுபவமும் கூட. எனவே மீனத்தில் பகல் இரவு இந்த இடத்தில் எதுவுமே பகை கிடையாது. இருந்த போதிலும் காலபுருஷனுக்கு இது 12ஆம் இடம். காலபுருஷ தத்துவப்படி மீனத்தில் எந்த கிரகங்களும் சிறப்பு அடைந்ததாக எமக்கு தெரிந்து அனுபவத்தில் இல்லை. என்றால் சாக்குப்போக்கு சொல்லி என்றால் கூறலாம். அடுத்தபடியாக யாராவது மீனத்தில் இருந்த கிரகம் சிறப்பான பலன்களை கொடுத்தது என கூறுங்கள், நான் ஏற்றுக்கொள்கிறேன். மற்றபடி இந்த சிறப்பு பற்றி சொல்லும் பொழுது 9 சுக்கிரன் சுகம் மற்றும் போகத்தை
குடும்ப பாக்கியத்தை சிதைக்கத்தான் செய்வார் என்பது மூல நூல்கள். அதே சமயம் சுகஸ்தானமான 4ஆம் இடத்தில் குரு பகைவனான சுக்கிரனுடைய இடத்தில் சுக்கிரன் மீனத்திலும் குரு சுக்கிரனுடைய வீடான துலாமிலும் பரிவர்த்தனை ஆகி உள்ளதும் சிறப்பா என நாம் கேள்விக்குறியாகவே உள்ளது. அதுவும் குரு வக்கரகதி ஏற்பட்டுள்ளார். அதுவும் அம்சத்தில் கேதுவுடைய நட்சத்திரத்தில் குரு உள்ளார். இந்த வகையில் சிறப்பா என்று சுகஸ்தானம் கெட்டுவிட்டது என்றுதான் எனது அனுபவம். இங்கே உச்சம் பெற்ற சுக்கிரனும் கெட்டுவிட்டது தான் என்பது எனது அபிப்பிராயம். அடுத்தபடியாக லக்னாதியை பற்றி பார்ப்போம். அடுத்தபடியாக இந்த சனி திசையை எடுத்து கொண்டால் இவர் குரு திசை முடித்து சனி திசையில் காலடி எடுத்து வைக்கிறார். 19 ஆண்டுகள், 41 வயது 9 மாதத்திலிருந்து 60 வயது 9 மாதம், 19 ஆண்டுகள் சனி திசை. இப்பொழுது இவருக்கு சனி திசை நடப்பு திசையாக உள்ளது. இருந்தாலும் இந்த சனி திசை இவருக்கு யோகமான பலன்களை அளிக்குமா? 5வது சனி திசை பிரத்திய குத்தாரை திசை. சாஸ்திரப்படி பலவித எதிர்ப்புகளும் கஷ்ட நஷ்டங்களையும் பகை பாவங்களையுமே கொடுக்கும். இந்த வகையில் இவருக்கு ஆரம்பித்து உள்ள குரு திசையில் இவர் நன்மையான பலன்களை அடைவதற்கு வாய்ப்பே இல்லை. அடுத்தபடியாக நடப்பில் உள்ள சனி திசை ஆரம்பித்து 1 ஆண்டுகள் நிறைவடைந்து உள்ளது. இந்த சுய புத்தியில் 3 ஆண்டுகள் 3 நாள் சுய புத்தி நடைபெற்று கொண்டுள்ளது. இந்த சுய புத்தியில் இவருக்கு விரக்தி, அசுப பலன்களை, கஷ்ட நஷ்டங்களையே கொடுக்கும். எனவே இந்த இதற்கு அடுத்தபடியாக எடுத்துக்கொண்டால் சனி அதே திசையை நடத்தக்கூடிய சனியானவர் புதன், வீடு கொடுத்தவன் புதன் மற்றும் செவ்வாயுடன் இணைந்து 4 மற்றும் 10ஆம் இட செவ்வாயுடன் இணைந்து இவர் திசையை நடத்துகிறார். இந்த திசையானது மற்றும் சனி செவ்வாய் சேர்க்கை இவர் வழக்கு, கோர்ட்டு அடிக்கடி ஏறி இறங்க வேண்டும். சாட்சி சொல்வதற்காவது உடல்நிலை மற்றும் கஷ்ட நஷ்டங்கள், விரக்தியான அசுப பலன்களே இவருக்கு நடைபெறும். இந்த திசையில் இவருக்கு அடுத்த திசையாக 2 ஆண்டுகள் 8 மாதம் சனி திசை புதன் புத்தியில் ஏதோ இவர் கல்வி ஞானம், சாஸ்திர ஞானம் அதிகரித்து மற்றொரு ஏற்கனவே பெற்றுள்ள பட்டங்களை இல்லாமல் இன்னொரு பட்டம், பாக்கியம், அயல்நாடு தொடர்பு கல்வியில் ஏற்படுவதற்கும் வருவாய் மற்றும் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. இதற்கு அடுத்த திசையில், அதாவது 2027 2வது மாதத்திலிருந்து 2029 10ஆம் மாதம் வரை கண்டிப்பாக நடக்கும். அதற்கடுத்து கேது திசை, அதுக்கடுத்து சுக்கிர திசை. இந்த வகையில் நாம் பார்க்கும் பொழுது லக்னத்தை மற்றும் பார்க்கும் பொழுது லக்னம் சனி செவ்வாய் சேர்க்கை தீய பலன்கள். லக்னம் சந்திரனுடைய வீடு, சந்திரன் அமாவாசை, சூரியன் புதன் 11இல் இருள் அஸ்தங்கம் என எடுத்துக்கொள்ளலாம். அமாவாசை யோகமா தோஷமா? யோகம் என்றால் நீங்கள் குறிப்பிடுங்கள், நான் ஏற்றுக்கொள்கிறேன். இருள் கிரகங்கள் எங்கேயுமே பலன் கொடுத்தது கிடையாது. இவருக்கு பட்டப்படிப்பு, பட்டங்கள் பல பெறலாம். யோகாதிபதி கடகலக்கணத்தை பொறுத்தவர்களும் யோகாதிபதி சுக்கிரன் வீட்டில் குரு பகைவர். குருவும் செவ்வாயும் இவருக்கு யோகாதிபதி. செவ்வாய் சனியுடன் சேர்ந்து பலம் இழக்கிறார். குரு பகைவன் வீட்டில் பரிவர்த்தனை ஆகி பார்வையில் சுக்கிரன் குரு பார்வையில் குரு வக்கரகதியாகி பரிவர்த்தனை பார்வையால் பலகீனமாகிறார். அமாவாசை மற்றும் இருள் புதனும் அஸ்தங்கம் அடைகிறார். எனவே அதில் இல்லாமல் குருவிற்கு 8இல் ரிஷபத்தில் சந்திரனானவர் சகடை பெறுகிறார். தடை தாமதங்கள் அனைத்திலும் இது 100க்கு 100 உண்மை. சகடை என்பது உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும். தடைகள், தாமதங்கள் அனைத்திலும் இந்த குரு லக்னாதிபதி ஏதோ உயிரை எடுக்க மாட்டான் என்று சொல்வார்கள். லக்னாதிபதி சிறப்புடன் இல்லை.
இருள் கிரகமாக அமாவாசை யோகமா தோஷமா நீங்களே கூறுங்கள். அடுத்தபடியாக 2ஆம் இடம் தனம் குடும்பம் வாக்கு சூரியனோட வீடு. சூரியன் பாவக விதிப்படி பாவகத்திற்கு பாவகம் 10 திக்பலம் எடுத்தால் ஒரு தந்தைக்கு தான் யோகம். சுக்கிரன் பகைவன் வீட்டில் அதனுடைய 2ஆம் தனம் குடும்பம் வாக்கு சூரியன் நிழலு கூட இவரிடம் யாரும் ஒதுங்க முடியாது. அடுத்தபடியாக 3ஆம் இடத்தை எடுத்துக்கொண்டால் இங்கே தீமையான கிரகங்கள் செவ்வாய் சனி தீமையான கிரகங்களே. 3இல் இருப்பது தீமையே. கன்னி சனியுடன் இணைந்து உள்ளார் செவ்வாய். இளைய சகோதரம் பகை இவருக்கு இளைய சகோதரம் இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. வீட்டு விலங்குகளை பிரியம் இருக்கும். குடும்ப வாழ்க்கை திருப்தி மகிழ்ச்சி இல்லை. சஞ்சலமான ஒரு நிலைமையிலே இருப்பார். சூரியன் 11இல் இருந்தாலும் பாவத்துக்கு திக்பலம் இருந்தாலும் தந்தைக்கு யோகமே உடைய. லக்னாதிபதி சந்திரனுக்கு யோகம் என கேட்டால் இல்லை. அடுத்தபடியாக சனி 3இல் இருப்பது அவசரப்போக்கு, கடின மனம், அகங்காரம், அலட்சிய மனப்பான்மை, ஆனால் தைரியமானது. ஆயுள் தீர்க்காயுள், முன்னேற்றத்திற்கு தடை, எதிரிகளை வெல்வார், வெற்றி பெறுவார். எனவே 3ஆம் இடம் இவருக்கு செவ்வாயும் சனியும் சேர்ந்து உள்ளது இவருக்கு தீமையான பலன்களை அளிக்கும். அடுத்தபடியாக 4ஆம் இடத்தை எடுக்கும் பொழுது இவருக்கு குரு வக்ரம் பகைவன் வீட்டில் பரிவர்த்தனை வேறு. எனவே என்னதான் சுக்கிரன் உச்சம் பெற்றிருந்தாலும் மேலோட்டமாக பார்த்து சுக்கிரன் உச்ச பலன் அளிப்பார் என கூறுவதற்கில்லை. சனி பார்வையினால், இருள் கிரகமான சனி பார்வையினால் வேண்டுமானால் சுகஸ்தானம் கெட்டுதான் இருக்கிறது. குரு உயர்கல்வி கொடுக்கலாம். 4ஆம் இடம் வாகனம், சொத்து, பிளாட்டு, இந்த யோகங்கள் கொடுக்கலாம். உயர்கல்வியை கொடுக்கலாம். தாயாருக்கு நீண்ட ஆயுள். இவர் பலருக்கு வாக்கு திறமையால் ஆலோசகராக இருப்பார். இறுதி வரை அன்னையினுடைய ஆதரவு இவருக்கு உண்டு. அடுத்தபடியாக 5ஆம் பாவத்தை எடுத்துக்கொண்டால் இவருக்கு பேரும் புகழும் தான் சொத்து வீடு மனை இவர் ஜீவித காலத்திலேயே விரயமாகிவிடும். சரித்திரத்தில் இடம் பெறலாம். நிறையில்லா சொத்தை பற்றி கவலை கொள்வது கிடையாது என கூறலாம். 6ஆம் இடம் கேது உள்ளார். கடகலக்கணத்துக்கு ராகு கேதுகள் எங்கே இருந்தாலும் நல்ல தீய பலன்களை அளிப்பார். காலபுருஷனுக்கு 8ஆம் வீடு பகை இல்லை. அரசு முயற்சி படிதான் துஷ்ட தெய்வ அருள் கிடைக்கும். 7ஆம் இடம் சனியினுடைய வீடு. அம்சத்தில் குருனுடைய நட்சத்திரம். திருமணம். களத்திரக்காரகன் சுக்கிரன். பாதகாதிபதி சரலக்கணத்திற்கு. கேந்திராதிபதி தோஷம் 4ஆம் வீடு. துலாம் அதிபதி அதிலும் பகைவன் வீட்டில் குரு வீட்டில். கருத்து வேற்றுமை, திருமணம் தாமதம். மற்றும் 9ஆம் இடம் சுக்கிரனுடைய உச்சம் பெற்றிருந்தாலும் குருனுடைய வீடாது பகை வீட்டில். எனவே கேந்திராதிபதி தோஷம், கேந்திராதிபதி தோஷம், பாதகாதிபதி தோஷம் உச்சமாகியும் பிரயோஜனமா பாபகிரகம், சுகபோகம், குடும்ப பாக்கியம் சிதைவு. சனி உச்சம் பெற்றிருந்தாலும் பகவன் வீட்டில். செவ்வாய் சனி 7ஆம் பார்வை, இருள் கிரக பார்வை. மீன வீட்டில் உச்சம். காலபுருஷனுக்கு 12ஆம் வீடு. தர்ம குணம் சகல பாக்கியம் இருக்கலாம். எனவே இந்த மீனத்தில் சிறப்பு கிடையாது. 10 சிறந்த உத்தியோகம். 10க்கு 10 செவ்வாய் வீடு. 4இலிருந்து குரு பார்வை மற்றும் 3இலிருந்து 8ஆம் பார்வை செவ்வாய் பார்வை. தன் வீட்டை செவ்வாய் தானே பார்ப்பது சிறப்பு. மற்றும் 6, 8, 12 இல்லை. 3ஆம் வீடு புதன். எனவே தங்கள் அதிபதி புதன் உன்னுடைய கல்விக்கு அதிபதி. கன்னியிலிருந்து சுக்கிரன் இணைவு, சூரியன் சந்திரன் இணைவில் 11 லாபஸ்தானத்தில் கல்விக்கு இவர் யோகமாக இருக்கும். 11ஆம் இடம் சந்திரன் உச்சம் பெற்றிருப்பனும். இருள் அமாவாசை. சூரியன் 2க்கு அதிபதி. நிழலுக்கு கூட இவரிடம் ஒதுங்க யாரும் முடியாது. சந்திரன் அமாவாசை இருள். 11இல் சூரியன். நிறைய சம்பாதனை, உழைப்பு, முன்னேற்றம், விடாமுயற்சி, மனதிடம், நண்பர்கள் ஆதாயம் மற்றும் சந்திரன் பலனுக்குது. கல்வி, செல்வ சிறப்பு அனைத்தும் சிறப்பு. அயல்நாடு, தேச தொடர்பு, புதையல், அரசு, பொதுஜன சேவை, கலை தேர்ச்சி. புதன் 11இல் தொட்டது துவங்கும். கைராசி, வெற்றி ஏற்படும். நீண்ட ஆயுள் மற்றும் கடகம். சேமிப்பு இழப்பு. சிலருக்கு யானைக்கால் வியாதி ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. தூரதேச பிரயாணம். சந்ததி கெடும். அயன சயன ஒழுக்கம் கெடும். சந்ததி கெடும். அனைவரும் பகைத்து கொள்வார்.
படுக்கை சுகம், சேமிப்பு இல்லை, படுக்கை சுகம் இல்லை, சனி 10ஆம் பார்வையாக, ராகு, அவப்பெயர், உடல்நலக்கேடு ஏற்படும். கண்டிப்பாக யோகங்கள் 1000 எங்கே? புதாத்தி யோகம், அமாவாசை, சிவராஜ் யோகம், உச்ச யோகங்கள் லாபஸ்தானத்தில் 11. சந்திரன் அனைத்தும் இருளில், அசங்கம் பார்வையினாலா, காலபுருஷ தத்துவப்படியா? உங்களுக்கு உடைய விழிப்புணர்ச்சி சிந்தனைக்காக விட்டு விடுகிறேன். நன்றி, வணக்கம். தொடரும். மீனத்தில் நின்றமோ உச்சமற்ற கிரகமோ, மீனத்தில் நின்ற எந்த கிரகமும் நன்மை அளிக்குமா? உங்களுடைய ஆலோசனைக்கு விட்டு வருகிறேன். எனக்கு கமெண்டில் கூறவும். நன்றி. இந்த பதிவானது உலகெங்கிலும் உள்ள ஜோதிட ஆர்வலர்களுக்கும் மற்றும் 20ஆம் நூற்றாண்டில் உடைய நவீன தொழில்நுட்பத்தில் அதிக ஆர்வமுடன் இருக்கும் இளைஞர்களுக்கும் பயனுள்ளதாக அமையும் என்று நான் நினைக்கிறேன். ஏனால் சமீபத்திய ஒரு ஆய்வின்படி அதிகமான வழக்குகள், அதாவது திருமண விவாகரத்துக்கள் அதிகமாக வழக்காடு மன்றங்களில் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அதே சமயத்தில் உடன் சிரமப்படுவதையும் நாம் பார்க்கிறோம். லிவ் வித் சில்ட்ரன், அதாவது கணவன் பிரிந்து, சில பேர் மனைவியை பிரிந்து குழந்தையுடன் சிரமப்படுவதை நாம் வெகுவாக செய்திகளில் தெரிய வருகிறது. எனவே ஜோதிட உலகில் அனைத்து ஜோதிடர்களும், அதாவது தட்சணை அல்லது கட்டணத்திற்காக மட்டுமே வழிகாட்டாமல் உள்ளது உள்ளபடி கூறி அவருடைய நல்வழி காட்டி அவருக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை தருவது அவர்களுக்கும், அவர்களை நம்பி அவர்களுக்கும் நம்பிக்கை துரோகம் செய்யாமல் நம்பி அவர்களுக்கு நல்ல வழிகாட்ட இந்த பதிவின் மூலமாக அனைத்து வரையும் நான் கேட்டுக்கொள்கிறேன். எனவே இந்த வகையில் உண்மை தன்மையை எடுத்து கூற வேண்டியது ஜோதிடருடைய கடமையாகும். அதை விடுத்து தட்சணைக்காக யாரையாவது பொருந்தி வைத்துவிட்டு அந்த பாவத்தையும் சுமக்க வேண்டாம் என்பது எமது தாழ்மையான வேண்டுகோளாகும். எனவே நாம் சம்பாதிக்கும் ஒவ்வொரு பைசாவும் நேர்மையான வழியில் இருக்க வேண்டும் என்பது எமது எண்ணம் ஆகும். எனவே இது என்னுடைய கொள்கை என்று எடுத்துக்கொண்டாலும் சரி, என்னுடைய ஆலோசனை என்று எடுத்துக்கொண்டாலும் சரி, இந்த வகையில் நாம் இதை வலியுறுத்தி இந்த பதிவில் கூறுகிறேன். எனவே நேரடியாக கூற முடியாவிட்டால் மறைமுகமாக தெரியப்படுத்த வேண்டியது அனைவரின் கடமையாகும். மற்றும் நன்றி, வணக்கம். தொடரும்.